மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். இன்று அக்டோபர் மாதம் ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி சர்வதேச சிறுவர் தினத்தை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த சர்வதேச சிறுவர் தினத்தை கொண்டாடுகின்ற அனைத்து சிறுவர்களுக்கும் எமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற பெரியவர்கள், அம்மாமார், அப்பாமார், பெற்றோர்கள் சிறுவர்களின் உரிமைகளை மதித்து நடக்க பழக வேண்டும். உங்களுக்கு தெரியும், இலங்கை என்றாலும் பரவாயில்லை, மற்ற நாடுகள் என்றாலும் பரவாயில்லை, சிறுவர்களுக்கு எதிரான பலதரப்பட்ட நடவடிக்கைகள் எல்லாம் உலகம் முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது. எங்களுடைய இலங்கையை பொறுத்த மட்டிலே 18 வயசுக்கு உட்பட்டவர்களை நாம் எடுத்துக்கொண்டால் அதிலே ஆண் பிள்ளைகள் 6 பேரை எடுத்தால் ஒருவர் பலதரப்பட்ட துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாக்கப்படுகிறார். அதே நேரத்திலே 18 வயசுக்கு உட்பட்ட பெண் பிள்ளைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டோமா இருந்தால் 4 பெண் பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளை இந்த பலதரப்பட்ட உபத்திரவங்களுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு நிலைமை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். எனவே முக்கியமாக இந்த பிள்ளைகளுக்கு எதிராக பலதரப்பட்ட துஷ்பிரயோகங்கள் நடப்பதற்கு எங்களுடைய இந்த கை தொலைபேசி ஸ்மார்ட் ஃபோனும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இது உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு உண்மை. அது அமெரிக்காவாக இருந்தால் என்ன, வேறு அபிவிருத்தி அடைந்த நாடுகளாக இருந்தால் என்ன. எனவே எங்களுடைய சிறுவர்களை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்க வேண்டும். அதே நேரத்திலே வேலியே மேய்ந்தது போல, வேலியே பயிரை மேய்ந்தது போல இந்த பிள்ளைகளுக்கு எதிரான பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் எல்லாம் அதிகரித்து கொண்டு செல்லுகிறது. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய இலங்கையை பொறுத்த மட்டிலே இவ்வாறு பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுகிற சிறுவர்களை பார்த்தால் அவர்கள் யாராலே இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் துன்புறுத்தல்களுக்கும் உட்படுகிறார்கள் என்றால் ஒரு மிகவும் நெருங்கிய உறவினர்களாலே. நாங்கள் சாதாரணமாக சொல்லுவோம், ஒரு ஊருக்கு சென்று இந்த ஊரில் இருக்கின்ற ஒரு பிள்ளை, ஒரு பெண் பிள்ளையாக இருக்கலாம், ஒரு ஆண் பிள்ளையாக இருக்கலாம், அது துஷ்பிரயோகப்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் அந்த நபர் வெளிநாட்டில் இருந்தோ, இல்லை அமெரிக்காவில் இருந்தோ, இங்கிலாந்தில் இருந்தோ, ஜெர்மனியோ இருந்தோ, அல்லது இங்கிலாந்திலோ இருந்து வர வேண்டிய தேவையில்லை, அல்லது ஒரு நாட்டினுடைய தலைநகரத்தில் இருந்து வர வேண்டிய தேவையில்லை, அல்லது ஊரை அல்லது கிராமத்தை அல்லது நகரத்தை எடுத்துக்கொண்டால் அந்த நகரத்தில் இருக்கின்ற ஒரு டவுனில் இருந்தோ அல்லது பஸ் ஸ்டாண்டில் இருந்தோ வர வேண்டிய தேவையில்லை. இப்படிப்பட்டவர்கள் அந்த வீட்டுக்குள்ளேயே இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த பிள்ளைகள் எல்லாம் மிக நெருங்கிய உறவினர்களாலே தான் பலதரப்பட்ட பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். தகப்பனாலே, தாயாலே, அண்ணன்மாராலே, தம்பிமாரால், அக்காமார், தங்கச்சிமார், இவ்வாறு பலதரப்பட்ட பிரச்சனைகளை நான் என்னுடைய வைத்தியசாலையிலே வேலை செய்து கொண்டிருக்கின்ற போது கண்டிருக்கின்றேன். இன்றும் கூட எங்களுடைய வைத்தியசாலையிலே 13 வயசுடைய ஒரு இளம் பிள்ளை கற்பம் தாங்கி இருக்கிறார். அவர் அந்த பிள்ளையினுடைய தகப்பனினாலும் இரு அண்ணன்மார்களினாலும் தமையன்மாரினாலும் தான் அந்த பிள்ளைக்கு இந்த கெதி நேர்ந்திருக்கின்றது. எனவே எங்களுடைய நாட்டை பொறுத்த மட்டிலே எங்களுடைய உலக சுகாதார ஸ்தாபனமானது WHO 1989ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 2ஆம் தேதி, கார்த்திகை மாதம் 2ஆம் தேதி தான் இந்த சிறுவர்களுக்கு எதிரான ஒரு பாதுகாப்பு சாதனத்தை வரைந்தது. அதன் பிற்பாடு இது 1990ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் 1ஆம் தேதியில் இருந்து உலகம் முழுவதும் நடைமுறைப்படுத்தப்பட்டு உலக நாடுகள், அதாவது ஐக்கிய நாடுகள் சபையிலே அங்கம் வகிக்கின்ற அனைத்து நாடுகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சாசனமாக மாறி இருக்கின்றது. எனவே பிள்ளைகளினுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவருடைய உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும், அவர்களுக்குரிய சுகாதாரம் கொடுக்கப்பட வேண்டும், உணவு கொடுக்கப்பட வேண்டும், எல்லாமே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அடுத்ததாக பெற்றோர், உண்மையாக தாய் தகப்பன்மார் பிள்ளைகளுடைய கவனிப்பிலே மிக முக்கியமாக கருத்தை செலுத்த வேண்டும். எனவே அண்மையிலே கூட
ஒரு நிகழ்ச்சியை நான் படித்தேன். அதாவது அமெரிக்காவிலே இது உண்மையாக நடந்தது என்று தான் போட்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய பிள்ளைக்கு 18 வயசு மட்டும் இந்த கை தொலைபேசி கொடுக்காமல் வளர்த்ததாகவும், பிறகு அந்த பிள்ளை மிக உன்னதமான ஒரு நிலைமையிலே வந்து அதை ஒரு பல்கலைக்கழகத்துக்கு செல்லுகின்ற போது அங்கு போய் இந்த கை தொலைபேசியை கொடுத்த போது அந்த பிள்ளையினாலே அதனுடைய அந்த பிரச்சனையை தாங்க முடியாமல் அந்த பிள்ளை இறந்திருக்கிறார், தற்கொலை செய்து கொண்டதாக நான் அதிலே பார்த்தேன். எனவே இதில் எவ்வளவு உண்மை இருக்குமோ தெரியாது. எனவே இதுதான் எங்களுடைய சிறுவர்களுடைய உரிமைகளை பறிக்கின்ற விடயமாக இந்த கை தொலைபேசிகள் மாறிவிட்டது. எனவே நாங்கள் எங்களுடைய நாட்டில், நான் உங்களுக்கு தெரியும், பல பாடசாலைகளை இலங்கை முழுவதும் அனைத்து மாகாணங்களுக்கு நான் விஜயம் செய்திருக்கின்றேன். பல பாடசாலைகளிலும் பல நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்றேன். அப்படிப்பட்ட ஒரு வைத்தியர் என்ற ரீதியிலே எங்களுடைய நாட்டிலே கூட இந்த பிரச்சனைகள் மிகவும் உன்னதமாக இருக்கின்றது. எனவே எங்களுடைய நாட்டை பொறுத்தமட்டை நாங்கள் சொல்லுவது என்னவென்றால், எங்களுடைய பிள்ளைகள் இந்த கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை, அதாவது செகண்டரி ஹை எஜுகேஷன் முடிந்த பிற்பாடு தான் இந்த பிள்ளைகளுக்கு இந்த கை தொலைபேசிகள் வழங்கப்பட வேண்டும், அல்லது பல்கலைக்கழகங்கள் செல்லுகின்ற போதுதான் இந்த கை தொலைபேசிகள் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி நான் அறிவுரை கூறுவேன். இதை மிக முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே இன்றைய நாள் இந்த ஐப்பசி மாதம் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி மட்டும் இதை நாங்கள் கதைத்து போட்டு போனால் முடியாது. ஒவ்வொரு நாளுமே நாங்கள் சிறுவர்கள் தினமாக அறிவிக்கப்பட வேண்டும், சிறுவர்கள் தினமாக கொண்டாடப்பட வேண்டும். இனி வீடுகளில் இருக்கின்ற பிள்ளைகளை கொண்டாடுவோம், அவருடைய உரிமைகளை கொடுப்போம், அவர்களை பாதுகாப்போம். முக்கியமாக எங்களை நாட்டை பொறுத்த மட்டிலே நாம் சொல்ல வேண்டிய ஒரு விடயம் என்ன, எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் கல்வி அறிவை கொடுப்பது என்பது முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. எனவே கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை மட்டும் எப்பாடுபட்டாவது எங்களை பிள்ளைகளை நாங்கள் கல்விக்கு பாடசாலைகளுக்கு அனுப்புவோம். எனவே இது இன்றைய நாளிலே நான் ஒரு நோயை பற்றி தான் கதைக்க வந்து கொண்டிருக்கின்ற போது எனக்கு இது ஒரு மிகுந்த மனதை உறுத்தின ஒரு விடயமாக இருந்தது. என்றபடியினாலே இதை பற்றி நான் உங்களுக்கு கதைக்க வந்தேன். அதே நேரத்தில் இந்த பிரச்சனைப்படுத்தப்பட்ட பல பிள்ளைகளை நாங்கள் சந்தித்திருக்கின்றேன், பல பேரை சந்தித்திருக்கின்றேன். அவர்கள் சொல்லுகின்ற கருத்து என்ன, அவருடைய தாய் தகப்பன் ஒரு ஒழுங்கில்லாதவர்களாக சரியாக இல்லாமல் தான் தாங்கள் இந்த நிலைமைக்கு வந்ததாக. எனவே குடும்பத்திலே தான் ஒழுக்கம் பேணப்பட வேண்டும், ஒழுக்கம் போதிக்கப்பட வேண்டும். மிகவும் முக்கியமாக தாய் தகப்பன் ஒரு ஒழுக்கம் போதிக்கின்ற ஒரு ஆசான்களாக இருந்து எங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். எனவே மீண்டும் உங்களை நாளை நிகழ்ச்சியிலே நாம் சந்திப்போம். வளர்ந்திருக்கின்றதா இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டுகிறேன். அதே நேரத்தில் இன்றைய நாள் நான் என்னுடைய இந்த சிறுவர் தினம் என்றபடினாலே மனத்தை தொடர்ச்சியாக உறுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு விடயத்தை நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். எனவே அப்படி சில நேரங்களில் சில பேர் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். எதிர்பார்க்காதவர்களுக்கு என் தாழ்மையான மன்னிப்பை நான் வேண்டி மீண்டும் உங்களை சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.